எனக்கு என் பையன் திரும்ப வேணும். நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்பு எனக்கு சாதகமா வரணும். நீதான் அதுக்கு அருள் புரியணும். சக்தி, சக்தி, நில்லுமா, சக்தி, சக்தி. புகழ், 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 நீ எப்படி இங்க வந்த? சொல்லு புகழ். புகழ், புகழ். சக்தி மேடம், சக்தி, என் பையன். என்ன பண்ற? அவன் நம்ம புகழ் இல்ல. அத்த, இது நம்ம புகழ் தான் அத்த. புகழ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எப்ப புகழ் வந்த? சக்தி, அது நம்ம புகழ் இல்ல சக்தி. சக்தி, ஐயோ, அது நம்ம புள்ள இல்லம்மா. இல்ல பாட்டி, இது ஏன் புகழ் தான். என் புகழ் எனக்கு மட்டும் தான். நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். சக்தி, சொன்னா கேளு. இது நம்ம புகழ் இல்ல. நாளைக்கு கோர்ட்ல கேஸ் நம்ம பக்கம் தீர்ப்பாகும். நம்ம புகழ் நம்ம கிட்ட வரல. அக்கா, போயிடலாம். அத்தை, சொன்னா கேளு. புகழ், சக்தி, புகழ், சொன்னா கேளு. அவன் நம்ம புகழ் இல்ல. அவன் நம்ம புகழ் இல்ல சக்தி. இல்ல, புகழ் கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிடாம விரதம் இருக்க போறேன். என்னாச்சு சக்தி? உனக்கு எதுக்கு இந்த விரதம்? என் புகழ் எனக்கு கிடைக்கிறதுக்காக அத்தை. விரதம் இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கும் ஆகும்? சக்தி, விரதம் எல்லாம் வேணாம் சக்தி. ஆமா சக்தி, புகழ் கண்டிப்பா கிடைச்சிருவா. அதுக்காக நீ விரதம் எல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லம்மா. இல்ல பாட்டி, எனக்கு புகழ் தான் முக்கியம். யார் சொன்னாலும் சரி, புகழ் கிடைக்கிற வரைக்கும் நான் விரதம் இருக்கதா போறேன். சக்தி, சக்தி, பாருமா இவள. சக்தி, சக்தி. யாரும் வருத்தப்படாதீங்க. இந்த கேஸ் முடிஞ்சதும் புகழ் நம்ம கூட தான் இருப்பான். அந்த ஒரு நம்பிக்கையில தாண்டா நாங்க எல்லாரும் இருக்கோம். ஹலோ. அப்படியா? ஓகே சார், தேங்க்யூ, பாய். சகல, என்னாச்சு சகல? எல்லாம் நல்ல விஷயம்தான். நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்பு. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சான். நாளைக்கே கோர்ட்ல புகழ் நம்ம வீட்டு பையன்னு நிரூபிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். சிவா, 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 சிவா.
ஷாகுல் 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 மிஸ்டர் சிவா, நீங்க தானே டிஎன்ஏ டெஸ்டுக்கு போனீங்க? ஆமா சார், நான் தான் டிஎன்ஏ டெஸ்டுக்கு போனேன். மிஸ்டர் ஷாகுல், நீங்க தானே டிஎன்ஏ டெஸ்டுக்கு போனீங்க? ஆமா சார், நான் தான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போனேன். புகழ், இங்க இருக்கிற சிவாவோட பையனா இல்ல ஷாகுலோட பையனாங்கிற சந்தேகத்துக்கு விடை கிடைச்சிருக்கு. அரசாங்கத்தோட ஆதாரபூர்வமான ரிப்போர்ட் படி புகழ் ஷாகுலோட பையன்னு நிரூபணமாயிருக்கு. அதனால புகழின் வளர்ப்பு தந்தை தாயுமான சிவா சக்தி இருவரும் புகழை பார்க்க வேண்டும் என்றால் உண்மையான தாய் தந்தையான ஷாகுல் சுஷ்மா விரும்பினால் மட்டுமே பார்க்க முடியும். மீறி அவர்களை தொந்தரவு செய்தால் அது சட்ட மீறுதலாகும். அப்படியும் மீறி முயற்சி செய்தால் அதற்கான தண்டனை கிடைக்கும். ஆகையால் சட்டத்தை மதித்து நடக்குமாறு இருவருக்கும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இல்ல, இது எல்லாமே போய். புகழ் என்னோட பையன். காசு கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டீங்க. எதுக்காக இப்படி போய் சொல்றீங்க? என்கிட்ட இருந்து ஏன் என் பையனை பிரிக்கிறீங்க? உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்? ப்ளீஸ் என் பையனை என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு என்னோட புகழ் வேணும். அவனை கொடுத்துருங்க ப்ளீஸ். அம்மா,
புகழ் வா சக்தி புகழ் வான்னு சொன்ன வா புகழ் வா புகழ் விடுங்க. புகழ் வா சக்தி வா வா புகழ் சக்தி வா புகழ் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். வா வா சக்தி உட்காரு உட்காரு சக்தி. இங்க பாருங்கம்மா, இது கோர்ட். இந்த மாதிரி எல்லாம் சத்தம் போடக்கூடாது. நீங்க சும்மா இருங்க சார். உங்க பையனை இப்படி கூட்டிட்டு போனா நீங்க சத்தம் போடாம அமைதியா இருப்பீங்களா? சக்தி சக்தி பெத்தவளுக்கு தான் சார் தெரியும் தான் குழந்தைய பிரியற வலி. புகழ் என்னோட பையன் சார். அவன் என்னோட குழந்தை. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். என்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ் சார். இத பாருங்க, கோர்ட்ல இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டா அது நியூசன்ஸ் கேஸ் ஆயிடும். தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. சார் நான் வேணா வெளியில போயிடுறேன் சார். ஆனா என் புள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். நான் வெளிய போயிடுறேன். ஆனா என் புள்ள மட்டும் எனக்கு வேணும் சார். The court is adjourned. சக்தி அழாத சக்தி. அழாத சக்தி. சொன்ன கேளு. புகழ் புகழ விடுங்க ப்ளீஸ். புகழ் 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 இத விடுங்க. புகழ் விடுங்க ப்ளீஸ். மாமா புகழ் மாமா. எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. புகழ் போறா மாமா. இவன் நம்ம பையன் மாமா. சுந்தர் சுந்தர் சொல்லுங்க சுந்தர். புகழ கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லுங்க. அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது சுந்தர். மாமா சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா. வெங்கட் நீங்க அட்வொகேட் தானே? நீங்க சொன்னா கேட்பாங்க தானே? நீங்க சொல்லுங்க வெங்கட் ப்ளீஸ் வெங்கட். சக்தி. அவனை விட்டு சொல்லுங்க வெங்கட். அனு அனு அட்லீஸ்ட் நீயாச்சும் வெங்கட் கிட்ட சொல்ல அனு. என்னால புகழ் இல்லாம இருக்க முடியாது அனு. என்ன வெங்கட்? பாட்டி பாட்டி உங்களுக்கு புகழ்னா ரொம்ப பிடிக்கும்ல பாட்டி. சொல்லுங்க பாட்டி. நீங்களாச்சும் சொல்லுங்க பாட்டி. அந்த நீங்களாச்சும் சொல்லுங்க அத்தை. யாராச்சும் சொல்லுங்க. என் பையனை அவங்க கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. சக்தி அழாத சக்தி. என் புகழை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. சக்தி சக்தி இங்க பாரு, புகழ் நம்ம கிட்ட வந்துருவான். நீ இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காத. நம்ம முறைப்படி பேசலாம். நீ பொறுமையா இரு சக்தி. என் புகழ் இல்லாம நான் எங்கேயுமே வர மாட்டேன். சக்தி சொன்னா கேளு சக்தி. கோர்ட்டை மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. வா நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். நான் சொல்றத கேளு சக்தி. வா வா. சக்தி 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 ஏன் இப்படி பண்ற? சக்தி என்ன பண்ற? சக்தி என்ன பண்ற? என்ன சக்தி இதெல்லாம்? புகழ் என்னை விட்டு போயிட்டான். காசை கொடுத்து புகழ கூட்டிட்டு போயிட்டாங்க. என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? என் உலகமே அவன்தான். அவன் இல்லாம இந்த உலகத்துல நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? இல்ல என் பையன் இல்ல. இனிமே நானும் இருக்க மாட்டேன். புகழ் இல்லாம நான் இருக்க மாட்டேன். விடு முதல்ல. என்ன சக்தி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? இல்ல நான் இருக்க மாட்டேன். என்னால என் பையன் இல்லாம இருக்க முடியாது. விடுங்க. சக்தி புகழ் எங்கேயும் போல. அவன் கண்டிப்பா இங்க திரும்ப வருவான். அவன் வரும்போது நீங்க இருக்கணும்ல. அவன் வந்து அம்மா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு சக்தி சொல்ல கேளு. முதல்ல நீ கத்தை கீழே போடு. சக்தி அழாத சக்தி. நம்ம புகழ் கண்டிப்பா வந்துருவான். நீ தைரியமா இரு. இல்ல என் புகழ் வரமாட்டான். அவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்து கேஸ் அவங்களுக்கு சாதகமாக்கிட்டாங்க. என் புகழ் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. என் புகழ் என்னை விட்டு போயிட்டான். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம வேணா மேல்முறையீடு பண்ணி புகழை கூட்டு வந்துருவோம். அவ்வளவு நாளா என்னால பொறுமையா இருக்க முடியாது. உங்க யாருக்குமே என் வழி என்னன்னு புரியவே இல்லல. ஒரு தாயோட பாசம் உங்களுக்கு தெரியலல்ல.
நீங்க எல்லாரும் என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? ஆனா என் பையனை உங்க யாராலையும் கூட்டிட்டு வர முடியலல்ல. இத்தனை பேர் இருந்தா என்ன பிரயோஜனம்? என் பையனை எவனோ ஒருத்தன் அவன் கூட்டிட்டு போயிட்டான். நம்மளால எதுவுமே பண்ண முடியலல்ல. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என் புள்ளைய பெத்து பால் ஊட்டி சோறு ஊட்டி கீழே படுக்க வச்சா எறும்பு கடிக்கும்னு என் தோலையே தூக்க வைப்பேன். நடந்த கால் வலிக்கிட்டு தூக்கிட்டே இருப்பேன். இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து வளர்த்த என் பையனை எப்படி என்னால விட்டுட்டு இருக்க முடியும்? சொல்லுங்க. என் புள்ளைய விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? சக்தி சொல்றதா சரி. எவனோ ஒருத்தன் வந்து என் பையனை கூட்டிட்டு போயிட்டான். ஆனா நம்மளால எதுவுமே செய்ய முடியல. காரணம் பணம். இதுல பணம் விளையாடி இருக்கு. இது இப்படியே விடக்கூடாது. பொறுமையா கேட்டா எதுவுமே கிடைக்காது. கேட்க வேண்டிய விதத்துல கேட்டாதான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அவன் கூட போகடா. அவன் நீங்க இருங்க bro, நான் பாத்துக்கிறேன். இரு நாங்க பாத்துறோம். என்னங்க நம்ம புள்ள நமக்கு கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷமே இல்லாம போயிடுச்சுல. ஏன் அப்படி சொல்ற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எதுக்கு? புகழ் இன்னும் நம்மள அப்பா அம்மான்னு ஏத்துக்கவே மாட்டேங்கிறானே. அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்படி சொல்றீங்க? நாளைக்கே நாம மலேசியாக்கு போறோம். மலேசியாவா? ஆமா. நாம அங்க போயிட்டா புகழை கேட்டு இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க. புகழும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவான். அண்ணா, எதுக்கு எப்ப பார்த்தாலும் நீ அழுதுட்டே இருக்க? உனக்கு என்ன? நீ அப்பா அம்மாவோட இருக்க. எனக்கு என்ன அப்படியா? அதுவும் இல்லாம நாளைக்கு என்ன மலேசியா வர கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் எப்படி நான் என் அம்மா அப்பா பார்க்க முடியும்? அத நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கேன். அண்ணா, அழுதா எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்காது, யோசிக்கணும். நீ அப்படியே எங்க அம்மா மாதிரியே பேசுற. யாரா இருந்தாலும் பிரச்சனையில யோசிக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்க. சரி, இப்ப என்ன பண்றது? நீ மலேசியாக்கு போக மாட்ட, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன பண்ண போற? பொறுத்திருந்து பாரு. பொறுத்திருந்து பாக்குறதா? எப்படி? உன் அப்பா அம்மா கூட நான் உன்னை போன்ல பேச வச்சேன்ல, ஆமா, அதே மாதிரி உன்னை மலேசியாக்கு போக விடாம என்னால செய்ய முடியும். உண்மையாவா சொல்ற? உண்மையாதான் சொல்றேன். கண்ணை தொடச்சுக்கோ, அழாத. தேங்க்ஸ் சாதிகா.